ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுக்கலாம். 25 ml கீ, 25 ml குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறோம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறோம். இது நல்லா குக்காகி வர்றதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரே கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போது ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மட்டன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நம்ம 4 டம்ளர் பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் வாட்டர் எடுத்துருக்கோம். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளறி கொடுத்தா போதும், ஏன்னா நம்மளுக்கு ரைஸ் உடச்சிடக்கூடாது, அதுக்காக. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.